Jesus. Hallelujah. Jesus. சந்தோஷமாக இருக்கீங்களா? வண்டர்ஃபுல். உங்கள் எல்லாரையும் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆண்டர் கொடுத்த அந்த நல்ல ஸ்லாக்கியங்களுக்காக ஆண்டருக்கு நன்றி. நண்போடு அழைத்த பாஸ்டர் ரீனுகுமார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர் அவர்களுக்கும் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்துகிறேன். நான் ரொம்ப நேரம் பேச போகிறதில்ல. ஸோ பேசினா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். கரெக்டான டைமில் நான் முடிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை மாத்திரம் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, every hands lifted up towards heaven, every eyes closed. Jesus. Oh, hallelujah. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. சேர்ந்து சொல்லுவீங்களா? எரிந்து கொண்டே. ஓ, சத்தத்தை உயர்த்தி எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை ஓ எரிந்து கொண்டே இருப்பே. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. எல்லாரும் சேர்ந்து நான் நம்பும் கேடகம், நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான். ஒரு விசை கூட, இன்னொரு விசை கூட. நான் நம்பும் கேடகம், நான் நம்பும் கேடகம். நீங்களே பாடுங்க பாப்போம். அதுதான் ஆராதனை. நீர்தான். ரெண்டு கையை உயர்த்தி தூயவர் தூயவர் தூயவர், தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தானையா. சொல்லுவோம் தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திர நீர்தானையா. கையை உயர்த்தி எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே. என் ஜீவன் பிரியும் வரை. சொல்லுங்க சொல்லுங்க. எரிந்து கொண்டே உயர்த்தி எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே பகலாக்கி. நீங்க மட்டும் சொல்லுவீங்களா? எனது விளக்கை எரிய பாடுங்க பாப்பா. எரிந்து கொண்டே இருப்பே எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எரிந்து கொண்டே
கொண்டிருக்கிறார். என் ஜீவன் பேரியும் வரை எரிந்து கொண்டே சத்தத்தை உயர்த்தி எரிந்து கொண்டே சத்தமா முடியுமோ எரிந்து கொண்டே இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே இதுவரைக்கும் இல்லாத ஒரு மகிமையான ஒரு தெய்வ கரம், இதுவரைக்கும் நீ அனுபவித்தராத ஒரு தேவ பிரசன்னம், இதுவரைக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்காத ஒரு தேவ வல்லமை ஓ ராமா காச்சலா எரிந்து கொண்டே ஒவ்வொருவரையும் இந்த கடைசி நாட்களில் உம்முடைய மகிமையான தொடுதலால் நீர் தொடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். மகர செச்சலே ரகலலா இயேசுவே ஓ கையை உயர்த்தி எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டு just lift up your hands towards heaven. இந்த ராத்திரி ஒரு மறக்க முடியாத நாளா உனக்கு இருக்கட்டும். If you need healing, if you need deliverance, வாழ்க்கையில இந்த இடத்துல ஒருவேளை தேவையோடு வந்திருக்கலாம். யாருக்கும் தெரியாத ஆழங்களுக்குள்ளும் வாழ்க்கை இறங்கலாம். Every eye is closed. யாரையும் பார்க்க வேணாம். God wants to touch you. The Spirit of God is here. If you need healing, if you need deliverance, just lift up your hands. Hallelujah. Heal them, oh God. Heal them. Heal them. Heal them. I speak divine healing. I speak divine healing. கையை உயர்த்தி யார் யாருக்கெல்லாம் சுகம் வேணுமோ, விடுதலை வேணுமோ, உனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன தேவைன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை வாழ்க்கையில் பலவிதமான துயரத்தின் நடுவில், வாழ்க்கையில் பலவித அடைக்கப்பட்ட வாசல்களோடு ஒருவேளை இந்த ராத்திரி என் வாழ்க்கை மாறுமா, என்னுடைய மன அழுத்தம் மாறுமா, என்னுடைய வாழ்க்கையில் இந்த வாசல் திறக்கப்படுமா என்று எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற வாழ்க்கையில் let this night be ஒரு மறக்க முடியாத நாளாய், அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் நேரடியாக சந்தித்தது போல இந்த ராத்திரி கர்த்தர் உன்னை நேரடியாக சந்திக்க இந்த அறைக்குள் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். Just lift up your hands. Just lift up your hands. Lord, heal them. Lord, heal them. I speak your divine deliverance. Oh, Ramama Mama Shantala. Hallelujah.
Hallelujah. Dear Jesus, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, hallelujah, hallelujah. Many of you here are feeling the beautiful touch of the Holy Ghost. Let your physical bodies feel the touch of the Holy Spirit. Be free from depressions. Be free from anxiety. Be free from fear. எல்லா மன அழுத்தங்கள், எல்லா சோர்வுகள், எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள், ஓ உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நினைக்கிற எல்லா விதமான கிரியைகளிலிருந்து ஒரு நிரந்தரமான விடுதலையை கர்த்தர் இந்த ராத்திரி உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ கர்த்தரனை தொட்டு கொண்டிருக்கிறார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி just give him the glory. Oh, he deserves all the praise, he deserves all the glory. Oh, he deserves all the glory. Jesus, we bless your name. உம்முடைய அற்புதமான கருத்திற்காக நன்றி அப்பா. Dear Jesus, thank you for being in our midst. Help us to hear your voice. இந்த ராத்திரி உம்முடைய பிள்ளைகளோட நீங்க பேசுங்க. Let their lives be transformed. ஒரு மறுரூபத்தோடு மாற்றத்தோடு இங்கிருந்து போகட்டும்பா. In Jesus' mighty name we pray. And the church said, Amen. Sattama. Amen. 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 I'm going to talk about நான் எடுத்துட்டு வந்தது வேற ஒரு செய்தி. ஆனால் ஆவியானவர் என்னை உணர்த்துற பிரகாரம் நான் போக விரும்புகிறேன். நாட் அ பிக் மெசேஜ். நான் ஒரு சில காரியத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 கேள்விகள் எங்கே யூத் மீட்டிங் போனாலும் அது கேட்குறது வழக்கம். ஸோ உங்கள் இருதயம் தான் ஒரு பேப்பர். எதனா உங்கள் இருதயம் தான் பேப்பர்னு வச்சுங்க. நீங்கள் பென்னு பேனெல்லாம் எடுத்து நோட்லாம் எழுத தேவையில்லை. நான் கேட்குற கேள்விக்கு ஆண்டவர் ஏன்னா இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தனால அதை என் வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தனால நான் உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன். உண்மையாக நீங்கள் ரிப்ளை பண்ணோம் அப்படின்னு நான் விரும்புகிறேன். I just want you to think ஒரு சிம்பிளான 3 கொஸ்டின்ஸு. நல்லது, இந்த மாதிரி யூத் மீட்டிங்கு ஆராதனை பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். முதல் கேள்வி, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கு? How is your relationship with Jesus? For example, நான் டெய்லி அவரோட பேசுகிறேன். டெய்லி எனக்கும் அவருக்கும் ஒரு டாக் இருக்கு. நாங்கள் பேசுகிறோம், 2 பேரும் பேசுகிறோம். நான் சொல்கிறது குவாலிட்டி டைம். நல்லா புரிஞ்சுக்குங்க, குவாலிட்டி. ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில், காலேஜ் போகிற அவசரத்தில், வேலைக்கு போகிற அவசரத்தில் கேலண்டரில் இருக்கிற ஒரு வசனத்தை படிச்சுட்டு ஓடுறது அதை சொல்ல நான். இல்லை ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வருமா அந்த வசனத்தை படிச்சுட்டு வரும் அதை சொல்ல. அ குவாலிட்டி டைம். நல்லா இருக்கு பிரதர், நான் ஆண்டவரும் சூப்பராக இருக்கிறோம், நல்லா பேசுகிறோம் அப்படின்னா உங்கள் இருதயத்தில் யூ கேன் புட் எஸ். நீங்களே சத்தம் போட்டுலாம் சொல்ல வேணாம். ஆனால் உண்மையை மட்டும்தான் என்ன ஆண்டவர் பார்க்குறாரு. God knows the deepest portions of our heart. So I just want you to think.
எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்க உறவு, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்க உறவு நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா நல்லா இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, எஸ். நோ நினச்சிங்கன்னா உங்கள் இருதயத்திலே நோ. ரெண்டாவது, நீங்கள் அவரோட பேசுகிறீங்க, சூப்பரு. அவர் பேசுகிறத உங்களால் கேட்க முடியுதா? அவர் நமக்குள்ள வாழ்கிற ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர், அவர் பேசுகிறவர். அவர் பேசுகிறதுனால கேட்க முடியும். இந்த பைபிள் மூலமாக நம்மோட பேசுவார். ஸோ ரெண்டாவது கொஸ்டின் நான் கேட்குறேன். நம்ம பேசுகிறோம் நேரம் எடுத்து ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம், 30 நிமிஷம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஜோம், எல்லாம் சூப்பர், ஓகே, சல்யூட் உங்கள் எல்லாருக்கும். அவர் என்ன பேசுகிறாருன்னு உங்கள் காதில் கேட்க முடியுதா? கேட்குறேன், நல்லா கேட்குது. இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி கேட்குது, மாதத்துக்கு ஒரு வாட்டி கேட்குது, வருஷத்துக்கு ஒரு வாட்டி கேட்குது. கேட்குதுன்னா எஸ். மூன்றாவது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, என்னை ரொம்ப சிந்திக்க வச்ச ஒரு கேள்வி. இந்த நைட் இங்கே உட்காந்துட்டு இருக்கிற எல்லாரையும் பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன். இந்த கேள்வி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், என்னை தப்பாக நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகை ஒருவேளை இன்னைக்கு நடந்துச்சுன்னா, அல்லது ஏதாயிலும் ஒரு விதத்தில் மரணம் உங்களை சந்திக்குமானால், ஏங்க நாங்கள் வந்ததே நல்லா இது பண்ண, நீ நல்லா சாவணுன்றியா அப்படின்னு நிறைய பேர் பார்க்குறாங்க. நான் ப்ராக்டிக்கலாக பேச விடுவேன். லைஃப் இஸ் வெரி அன்சர்டன். இல்லை, என்னைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இயேசு கிறிஸ்து ஒருவேளை இன்னைக்கு வராரு, இன்னைக்கு வந்துட்டாரு, அவருடைய வருகை ஒருவேளை வந்துச்சு, இல்லை ஏதாகிலும் ஒரு விதத்தில் மரணம் என்ன, நான் மரணத்தை சந்திக்கிறேன், இல்லை மரணம் என்ன சந்திக்குதுன்னா, do you have that assurance that you will be in heaven with Jesus? நான் இயேசுவோடு பரலோகத்தில் கண்டிப்பாக இருப்பேன், இது ரெண்டுத்தில் எது நடந்தாலும் நான் இயேசுவோடு பரலோகத்தில் இருப்பேன் அப்படின்னு உங்களுக்குள்ள நிச்சயம் இருந்துச்சுன்னா, உங்கள் இருதயத்தில் ஒரு எஸ். ஒருவேளை எதுவுமே எல்லாத்துக்கும் நோவாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். ஆனால் ஐ ரெக்வெஸ்ட் யூ, இன்றைக்கி வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஏசப்பாவோட கொஞ்சம் உட்காந்து நீங்கள் ரிப்ளை, அவருக்கு நல்ல ரிப்ளை கொடுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையை பிளஸ் பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். கையொத்தர் அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன். ரீசன்ட் டேஸாக ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். when God tells you to kill something in your life, நல்லா கவனிங்க. when God tells you to kill something in your life, obey it or else it will kill you. எதையாவது விட்டுவிடுங்கள் என்று கடவுள் உங்களுக்கு சொல்லுவாரானால் அதற்கு கீழ்ப்படியுங்கள், இல்லை என்றால் அது உங்களை கொன்றுவிடும். நான் சொன்னது புரிஞ்சுதுன்னு சொல்றவங்கலாம் கையை உயர்த்தி, ஓகே, பாதி பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, when God tells you to leave, quit something in your life, ஆண்டவர் சொல்றாரு obey it, கீழ்ப்படிஞ்சிரு. எனக்கு ரொம்ப நேரம் இல்லாதனால நான் கடகடன் சில காரியத்தை மாத்திரம் சொல்லி I want to bless you and go. சத்தமா சொல்லுங்க, obedience. சத்தமா கீழ்ப்படிதல். சத்தமா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அநேக ஆசீர்வாத கதவுகளை திறப்பதற்கு இந்த கீழ்ப்படிதல் ஒரு பெரிய திறவுகோலாய் உதவுகின்றது அப்படின்னு பைபிள் சொல்லுது. Obedience is the key to unlock many blessings in our life. இங்கே உட்காந்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பர்பஸை கொடுத்துருக்கு. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். நீங்கள் சும்மா இங்கே உள்ளே வரல, நம்ம சும்மா ஆண்டவர் நம்மளை உருவாக்கலை.
இங்கே உட்காந்துட்டு இருக்கிற எல்லாருக்கும், பேசுகிற எனக்கும், கேட்குற உங்களுக்கும், இந்த ஹால்குள்ளே இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பைபிளுடைய ஃபார்முலா என்றைக்குமே என்னன்னா, முதல்ல ஒபீடியன்ஸ், அப்புறம் தான் பிளெஸிங். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை அவர் செய்வார். இது ஆண்டவருடைய ஃபார்முலா. நம்ம எப்படி மாத்திட்டோம்னா, இன்னைக்கு அற்புதம், நாளைக்கு பரிசுத்தம். கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அநேக ஆசீர்வாத கதவுகளை திறப்பதற்கு ஒரு திறவுகோலாய் அது பயன்படுகிறது. சத்தமா நீங்க சொல்லும்படி நான் கேட்கிறேன், obedience is the key. சத்தமா சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, obedience is the key. ஆமென். சூப்பர். இருக்கிற 25 அரியரம் கிளியர் பண்ண உனக்கு பைக் வாங்கி தரேன். ஸோ முதல்ல ஆசீர்வாதம் இல்லை, முதல்ல கீழ்ப்படிதல், அப்புறம் ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாரு, obedience is the key. இன்னைக்கு இந்த ராத்திரி எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். There is a lot of blessings in store. நீங்க நினைத்து பார்க்க கூடாத ஆச்சரியமான கதவுகளை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆனால் அதெல்லாம் திறந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, obedience is the key. கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அநேக ஆசீர்வாத கதவுகளை திறப்பதற்கு பயன்படுகிற ஒரு பெரிய திறவுகோலாக இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம் ஆண்டவர்கிட்ட, அந்த obedience ஸ்பிரிட் எனக்கு தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? கையை உயர்த்தி வாயை திறந்து கேளுங்க, அந்த obedience ஸ்பிரிட் எனக்கு தாங்கப்பா. சத்தம் ஒரு ஆமென். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 Peter chapter 1 verse 14. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கணும்னு நான் விரும்புகிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல், பைபிள் தமிழ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு, கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து அப்படின்னு போட்டிருக்கு. அப்படியே ஜான் சாப்டர் 14 verse 15 வந்துருங்க பார்ப்போம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 14 verse 15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வீர்கள். ஜான் சாப்டர் 14 verse 23. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவா ஆண்டவர் எழுதியிருக்கிறார். If anyone loves me, he will obey my word, my commandment. Blessed are those who hear the word of God and obey it. என்ன கவனிங்க, இந்த திருவசனத்தை கவனிக்கிறவன் மாத்திரமல்ல, படிக்கிறவன் மாத்திரமல்ல, அதை கை கொள்ளுகிறவனே பாக்கியவான் என்று அப்படின்னு ஒரு வசனத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். சத்தம் ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம், படிக்கிறோம், செய்தி கேட்குறோம், எல்லாம் நல்லது, சூப்பர். பட் வசனம் சொல்லுது, பட் the one who puts the word into practice, கீழ்ப்படுகிறவனை கர்த்தர் ஒரு நாளும் சும்மா அப்படி விட்டுற மாட்டார். அவனுக்கான ஆசீர்வாதத்தை ஏற்ற நேரத்தில் தந்து அவனை உயர்த்தி வைக்க நான் சொல்லி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர். கையை உயர்த்துவார். அல்லேலூயா. obedience is the key. இந்த ராத்திரி வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லணும் விரும்புகிறேன். உங்க வாழ்க்கையில் நிறைய கதவு இருக்கு, நிறைய கதவு. நீங்க நினைத்து பார்க்கக்கூடாத ஆச்சரியமான கதவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ நீங்க பார்க்குற ஆசீர்வாதம்லாம் ரொம்ப சின்னது தான், அதுக்கே அப்பா அப்படின்னு இருக்குது நமக்கு. ஆனால் இதை விட பெரிதான பிளஸ்ஸிங் எல்லாம் கர்த்தர் நமக்காக வச்சிருக்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பட் இஃப் யூ வாண்ட் டு see that, நீங்கள் அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பைபிள் சொல்லுது, obedience is the key. அல்லேலூயா. பைபிளில் ஃப்ரம் ஜெனசிஸ் டு ரெவலேஷன் எங்கே திரும்பினாலும் இந்த பைபிளை, ஒருவேளை நான் கையில் வச்சிருக்கிற அந்த பைபிளை ஒருவேளை அப்படி
அப்படி க்ரஷ் பண்ணி அது ஒரு 3 ட்ராப்பாக ஒரு வேளை அது வந்துச்சு அப்படின்னா, அந்த 3 ட்ராப்பில் என்ன இருக்கும்னா, முதல்ல ஒபீடியன்ஸ் இருக்கும், 2வது ஹம்பிள்னஸ் இருக்கும், 3வது ஹோலினஸ் இருக்கும். சத்தமா அல்லேலூயா. இந்த ஒபீடியன்ஸுக்கு நேர் ஆப்போசிட் ஒரு கேரக்டர் இருக்கு, டிஸ்ஒபீடியன்ஸ். அந்த கேரக்டர் ஆண்டவர் ஒரு நாளும் அப்ரிஷியேட் பண்றதாவே இல்லை பைபிள்ல எங்க பார்த்தாலும். The very beginning he was an angel. God created him in a beautiful way. பைபிள் சொல்லுது he was a cherubim. அவன் ஒரு கெரூபின் தூதனா இருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை ரொம்ப வித்தியாசமானது. சில நாட்கள் அந்த லூசிஃபரை குறித்து சில காரியத்தெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். எனக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம், ஒரு அழுகை. என்னன்னா, இப்படி இருந்த நீ ஏன் இப்படி மாறினேன்னு ஒரு பெரிய கேள்வி. லூசிஃபரை குறித்து ஒரு இடத்துல வாசித்தேன். இந்த லூசிஃபருக்கு மியூசிக் வாஸ் இஸ் இன்டர்னல் பீயிங். அவனுடைய 2 சிறகுகளை ஒரு வேளை அப்படி விரிச்சு அப்படி நின்னா அப்படி ஷேக் பண்ணான்னு சொன்னா, அந்த 2 சிறகுகளிலிருந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் வெளியே வருமா. மிக அழகாக உருவாக்கப்பட்ட கெரூபின் தூதன். அவனை கர்த்தர் கீழே தள்ளினதுக்கு முக்கிய நோக்கம் டிஸ்ஒபீடியன்ஸ், ரெபெல்லியன். ஆதாம் ஏவாளை கர்த்தர் தோட்டத்தில் விட்டு வெளியே தள்ளினதுக்கு முக்கிய காரணம் டிஸ்ஒபீடியன்ஸ். சிம்சோன் பலத்தை இழந்து போனதுக்கு காரணம் டிஸ்ஒபீடியன்ஸ். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். ஏன்? டிஸ்ஒபீடியன்ஸ். நான் சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாத கதவுகளை வச்சிருக்கிறார். அதை நீங்க லூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புறனால தான் சொல்றாரு, ஒபீடியன்ஸ் இஸ் த கீ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒபீடியன்ஸ் இஸ் த கீ. இந்த ஒபீடியன்ஸுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு பைபிள்ல. ஒபீடியன்ஸ்க்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. இந்த ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஹியரிங். சத்தமா சொல்லுங்க, ஹியரிங். ஹியரிங் தி வாய்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு அவரை குறித்து பேச தான் நான் ஆசைப்படுறேன். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர்னா நம்ம என்ன நினைச்சுடுறோம்? இன்னைக்கு நிறைய இடத்துல, இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி வேர்ல்டில் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு தெளிவான ஒரு கிளியரான ஒரு ஐடியாவே இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. பரிசுத்த ஆவியானவர்னா என்ன நினைச்சுடுறோம்னா, ஏதோ ஒரு அபிஷேக கூட்டத்துக்கு வந்துட்டு போற ஏதோ ஒரு வல்லமை, ஏதோ ஒரு ஆவி நினைச்சுடுறோம். அனாயிண்டிங் சர்வீஸுக்கு மட்டும் வந்துட்டு ஏதோ நம்மளை பண்ணிட்டு போறாருப்பா அப்படி நினைச்சுடுறோம். ஹோலி ஸ்பிரிட் இஸ் a person. நம்மள நிறைய பேர் ரொம்ப சென்சிட்டிவா இருப்போம். இந்த ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது நிறைய பேர் பேசுவாங்க, நான் ரொம்ப சென்சிட்டிவ்ப்பா அப்படின்னு. இங்கே யாராவது இருக்கிறீங்களா? நான் ரொம்ப சென்சிட்டிவ். தமிழில், நம்ம மொழியில் சொல்லணும்னா தொட்டா சினங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது இருக்கிறீங்களா? தொட்டால கோவம் வரும், எது சொன்னாலும் உடனே இது எமோஷனல் ஆயிடுவாங்க. அப்படி நிறைய பேர் இருப்போம். சூப்பர். நான் ஒரு உண்மையை சொல்லவா? நீங்களும் நானும் எவ்வளோ சென்சிட்டிவ் நினைக்கிறோமோ அதை காட்டிலும் நமக்குள்ள வாழ்கிற பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறார். He has feelings, he has emotions. நீங்கள் அவரை காயப்படுத்த முடியும். அதனால தான் பைபிள் சொல்லுது, முத்திரையாய் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அதனால தான் நான் தொடக்கத்தில் கேட்டேன், do you talk to him? அவர் பேசுறத உங்களால் கேட்க முடியுதா? How many of you know this mighty woman of God, Catherine Kuhlman? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க Catherine Kuhlman? 2-3 கை. Benny Hinn, Pastor Benny Hinn எல்லாருக்குமே தெரியும். These both people, 2 பேரும் அவங்களுடைய மீட்டிங்ஸ்லாம், அவங்க புக்கெலாம் நிறைய வாசித்து பாருங்கள் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா.
அடா நீ வேற ப்ரோ, என்ன இங்கே இருக்கிற புக்கே படிக்க நேரம் இல்லை, இதில் இந்த புக்கு வேற. டைம் இருக்குமோ படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேத்ரின் குல்மன் எப்போல்லாம் மீட்டிங்க்கு ஸ்டேஜ் மேலே பிளாட்ஃபார்ம் மேலே வந்தாலும் she will be filled with the presence of God. அவங்க அழுதுட்டே சொல்லுவாங்களாம், don't grieve the Holy Spirit, for he is all that I have. Don't grieve him. இந்த ராத்திரி ஆண்டவர் அநேகரோடு பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரோட ஒரு ஐக்கியம், ஒரு உறவு. இன்னைக்கு அவர்கிட்ட நமக்கு பேச நேரம் இல்லைங்க. We live in a very busy world. We live in a very busy culture. ரொம்ப பிஸியாக ஓடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப பிஸியாக ஓடுறோம். தப்பு இல்லை, உழைக்கிறோம், வேர்வை சுந்துறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் ஓகே, சூப்பர். We live in a very busy world. இன்னைக்கு எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்கு. ஆனா ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் உட்காந்து ஆவியானவரோட பேச நமக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு கேட்டா நம்ம கிறிஸ்தவர்கள் விசுவாசி, 20 வருஷம் 30 வருஷம் விசுவாசி, சர்ச்சுக்கு வந்துட்டு போற விசுவாசின்னு நமக்கு பேர் வேற. நான் யாரையும் அஃபெண்ட் பண்ணணும், யாரையும் ஜட்ஜ், அது என் வேலையே கிடையாது. நான் அதுக்காக வரல. இன்னைக்கு எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்கு. நம்மளையே நினச்சிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு ஹாய், ஒரு குட் மார்னிங், ஒரு குட் நைட் ஆண்டவர், ஒரு குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க, அவங்க கூட என் வாழ்க்கையில் எப்படி, அதை பற்றி கேட்க நமக்கு நேரம்லாம் இருக்குது. மனசு இல்லை நமக்கு இன்னைக்கு. ஏன்னா ஆவியானவரை காட்டிலும் எனக்கு வேற ஏதோ முக்கியமான ஆள் நமக்கு வந்துட்டாங்க. வேற யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்க. ஏப்பா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நீ முன்னாடிலாம் உன் லைஃப் எப்படி இல்லை தானே? முன்னாடிலாம் ஆண்டரோட நல்லா பேசினேன், ஆண்டரோட நல்ல உறவு, ஒரு நல்ல டைமு, 1/2 hour 1 hour பாட்டு கேட்கறதும், சர்ச்சுக்கு வர்றதும், ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணுறதும், கண்ணீர் செந்தி ஜபிக்கிறதும், அதெல்லாம் இன்னைக்கு மாறிடுச்சு. ஏன்னா அந்த பாசம், அந்த அன்பு, நேசம்லாம் வேற எங்கேயோ போனனால உன்னையே நினச்சிட்டு இருக்கிற ஆவியானவர் இன்னைக்கு நீ மறந்துட்ட. இன்னைக்கு மறந்துட்டோம். Don't grieve the Holy Spirit, for he is all that we have. நமக்குள்ள கடைசி வரைக்கும், நம்மோடு கடைசி வரைக்கும். இப்போ நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், உன்னை நேசிக்கிற உறவுகள் கூட உன்னை கைவிட்டுறோம். கடைசி வரைக்கும் உன் கூட வருமானு கேட்டால் வராது. உன் கையை பிடிச்ச புருஷன், மேபி கல்யாணம் ஆனவங்க புருஷனோ மனைவியோ, இல்லை இப்போ உன் கூட இருக்கிறாங்களே, இவங்க தான் என் கடைசி வரைக்கும் என்னுடைய லைஃப் பார்ட்னர் நினைக்கிறிய, அவங்களாம் கடைசி வரைக்கும் உன் கூட வரப்போறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் they will turn back. ஆனால் கடைசி வரைக்கும் உன் கூட நீ எந்த நிலைமைக்கு போனாலும் உன்னை விட்டு கொடுக்காம உன் கூட ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னா, he is the Holy Spirit. And I request you church, don't grieve him. Don't grieve him. அவரை காயப்படுத்தாதீங்க, அவரை காயப்படுத்தாதீங்க. அவர் ரொம்ப சென்சிட்டிவானவர். உடனே ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட போதும், உடனே அவர் இருதயம் உடைஞ்சிரும். ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து ஒரு நல்ல காரியம் நீங்க புரிஞ்சுக்கணும். He never forces anyone to have a conversation. He never forces anyone. இன்னைக்கு கூட தான் நான் பேசி ஆகணும். உலகத்தில் இருக்கிற அன்பு கூட ஒரு வேளை கண்டிஷன் போடும். காலையில் இருந்த உடனே குட் மார்னிங் குட் நைட்டு சொல்லணும், ஒரு பெரிய பஞ்சாயத்தான் ஆயிரும் இல்லை? நிறைய பேர் சிரிக்கிறாங்க. ஆமாம், எதனா ஒன்று அவங்கள எதனா பண்ணிக்கினே இருக்கணும். சொல்லணும், பீச்சுக்கு கூட்டின்னு போகணும், பார்க் கூட்டின்னு போகணும், எதனா வாங்கி தரணும், பர்ஸு காலியாகும். இந்த உலகத்தில் இருக்கிற அன்புலாம் அந்த மாதிரி தான், எதனா ஒன்று பண்ணினே இருக்கணும். ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, என் கூட பேசணும். சில நேரத்தில் நமக்கு சலிப்பாயிரும். ஐயோப்பா நாடா இது ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படி. ஆனால் ஹோலி ஸ்பிரிட் நெவர் ஃபோர்ஸஸ் எனிஒன். யாரையும் ஃபோர்ஸ் வற்புறுத்தி ஒருத்தன் கூட நான் பேசணும்னு நினைக்க மாட்டார். பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்கு, இதோ வாசற்படியில் நின்ற கதவுகளை தட்டுகிறேன். Behold, I stand at the door and knock. ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ள வருவேன்.
ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், நல்லா கவனிச்சிங்கன்னா, one who obeys and open the door. இந்த சத்தத்தை கேட்டு ஒபே பண்ணி கதவை திறந்தா நான் உள்ளே வரேன், உன் கூட பேசுகிறேன், உன் கூட நான் லைஃப் லாங் இருக்கிறேன். பட் ஐ வில் நெவர் ஃபோர்ஸ் யூ. இன்னைக்கு ஆண்டவர் அநேகருடைய இறுதிய கதவை தட்டிட்டு தான் இருக்கிறாரு. இன்னைக்கு ராத்திரி தட்டுறாரு. நிறைய பேருடைய கதவை ரொம்ப நாளாக தட்டிட்டு இருக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் கேட்டும் கேளாதது போல உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் நம்ம யாரு சத்தமாக சொல்லுங்களேன். எல்லாரும் பண்ணுறதான் சொல்லுங்க. நம்ம யாரு? கிறிஸ்டியன்ஸ். நான் சர்ச்சுக்கு வருவேன், வாரம் கர்த்தர் நல்லவர், சண்டே ஆனா பாட்டு சூப்பரா போட்டு தள்ளுவார். பயங்கரமான வர்ஷிப், பயங்கரமான சூப்பர் எல்லாம் ஓகே. பட் ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா உனக்குள்ள எல்லாமே இருந்தோம், நான் இல்லைன்னா you're just an entertainer. ஆவியானவர் மட்டும் நமக்குள்ள அவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் எனக்கும் ஒரு பேர் இருக்கு, we are just an entertainer. ஏங்க நீங்க தப்பா சொல்றீங்களே, ஆவியானவர் நம்மளை விட்டு ஒரு நாளும் போக மாட்டாருன்னு பைபிள் இருக்கு, நீங்க விட்டு போயிடுவாருன்றீங்களே. கரெக்டு தான், ஆவியானவர் ஒரு நாளும் நம்மளை விட்டு போக மாட்டாரு. முத்திரையாய் நமக்கு பெற்ற பரிசுத்த ஆவியானவர் உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னவர் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். வசனம் சொல்லுது, அது ஓகே. பட் ஆவியானவரோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு, ஒரு 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 கண்டினியூவான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, நல்லா கவனிங்க, ஆவியானவருடைய நடத்துதலை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். we will miss the leading of the Holy Spirit. அப்படி மிஸ் பண்ணிட்டு வாழ்றவனுடைய பேர் என்னன்னா என்டர்டைனர். பைபிள் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஒருத்தர் இருக்கிறான், சிம்சன். சிம்சோன் என்றால் சூரியனை போன்றவன் என்ற அர்த்தமா. இந்த சிம்சோனுக்குள்ள பலமுறை ஆண்டவர் சொன்னார், ஒபே பண்றான். அவன் தொடர்ந்து டிஸ்ஓபே பண்ணிட்டு தான் இருந்தான். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மடியில் பட்டு தூங்கினா மொட்டை போட்டாங்க. நான் அதை படிக்கும் போதெல்லாம் நினைப்பேன், ஏன்டா மொட்டை அடிக்கிறது தெரியாமல் அப்படின்னாடா தூக்கம் உனக்கு அப்படின்னு நினைப்பேன். தூங்கிட்டான், மொட்டை அடிச்சிட்டாங்க. எலும்பி பார்த்தா வழக்கம் போல தன்னுடைய கட்டுகளை அறுத்து விடலாம் என்று நினைத்தான். பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்கு, தேவ ஆவியானவரோ அவனை விட்டு விலகினதை அவன் அறியாமல் இருந்தான். ஒரு சிம்சோனை பார்த்தாலே மிரண்டு போய் அலறுகிற கூட்டம். இப்போ ராஜா கண்ணை நோண்டி எடுத்தாச்சு, ராஜா கூப்பிடுறாரு, சிம்சோனை கொண்டு வாங்க, லெட் ஹிம் என்டர்டெயின் அஸ், அவன் நமக்கு வேடிக்கை காட்டட்டும். இந்த ராத்திரி சொல்றேன், ஆவியானவருடைய லீடிங் ஒருவேளை நம்ம இழந்துட்டோம்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு பெயர் தான், we are just an entertainer. நம்ம பாட்டு பாடலாம், வர்ஷிப் பண்ணலாம், மெசேஜ் கொடுக்கலாம், சர்ச் நடத்தலாம், என்ன வேணால் செய்யலாம். பட் ஆவியானவர் இல்லாட்டி we are just an entertainer. சினிமா தேட்டர் உள்ள போனால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்ன நடக்கும், என்டர்டெயின்மெண்ட், அதுதான் நம்மளும் பண்ண முடியும். எனக்குள்ளே இப்போ ஆவியானவர் இல்லைன்னா நான் உங்களை என்டர்டெயின் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருப்பார்னு சொன்னால், பேசி கொண்டிருக்கும் போதே இருதயத்தை அவர் ஊடுருவி பார்த்து அவர் ஆயத்தப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா அல்லேலூயா. obedience is the key. சத்தமா சொல்லுங்க, obedience. ஒரு காரியத்தை நான் சீக்கிரமா சொல்லிட்டு நான் உங்களுக்கு முடிக்க ஆசைப்படுறேன். நான் தொடக்கத்தில் ஒரு காரியம் சொன்னேன், when God tells you to leave something, இதெல்லாம் விட்டுருப்பா, இதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு ஒருவேளை கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு சொல்லுவார், நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறார். அதை ஒபே பண்ணிருங்க. when God tells you to kill something, just obey it. ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள், வீட்டுக்கு போயிட்டு 1 Samuel chapter 15 வாசிச்சு பாருங்க. வீட்டுக்கு போயிட்டு நிறைய பேர் காலேஜ்லேருந்துலாம் வந்திருக்கனால நான் சீக்கிரம் முடிக்க ரஷ் இட், நான் கடற்கரை முடிக்க ஆசைப்படுறேன். 1 Samuel chapter 15 வாசிச்சு பாருங்க. சவுலை குறித்து ஒரு அழகான காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். இது கதை தான், ஸோ என்னை கவனிக்கலாம் நீங்கள், பைபிள் இருக்கிற உண்மையான கதை. சவுல் கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, அமலேக்கைட்ஸ்னு ஒரு ட்ரைப் இருந்தாங்க. சத்தமாக சொல்லுங்க, அமலேக்கியர்கள். சத்தமாக, அமலேக்கைட்ஸ்.
இந்த அமேலேக்கியர்னு ஒரு ட்ரைப் இருந்துச்சு. இந்த அமேலேக்கியரை மொத்தமாக அழிச்சிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அமிச்சார். சவுல்கிட்ட சொன்னார், மொத்தமாக அழிச்சிருப்பா, ஒருத்தனை விடாத, ஆடு மாடு புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகள் குழந்தை ஒருத்தனையும் விடாத. ஏன்னா 430 வருஷம் அடிமைத்தன தந்த இஸ்ரவேலர்களை நான் அற்புதமாக வெளியே கொண்டு வரும்போது முதல்ல பிரச்சனை பண்ணவன் இவன் தான். அதனால் அதை நான் நினைவில் வச்சிருக்கிறேன், இவனை ஒருத்தனையும் விடாமல் போட்டு தள்ளுரு அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, சவுலும் பெரிய படையோட அவர் ஒரு பெரிய படையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறார். போனவன் எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறான். ஆனால் பைபிளில் நான் கடகன்னு ரஷ் பண்ணுறனால உங்களுக்கு சொல்கிறேன், பைபிளில் போட்டிருக்கு, முதல் தரமான ஆடுகளையும் மாடுகளையும், ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் இருக்கிற ஆடு மாடெல்லாம் அவன் கொன்று போட மனதில்லாமல் அப்படின்னு போட்டிருக்கு. கீழ்ப்படிய மனதில்லாமல் அதை சேவ் பண்ணி வச்சுட்டான். இப்போ சாமுவேல் கிட்ட ஆண்டருடைய வார்த்தை வருது, இவன் தப்பு செஞ்சுட்டான்டா, நான் சொன்ன கட்டளை அவன் கீழ்ப்படியில, நீ நேரம் அவன்கிட்ட போய் சொல்லு, ஆண்டர் வருத்தப்பட்டாருன்னு சொல்லு அப்படின்னு இவர் சாமுவேல் கிளம்பி சவுலை பார்க்க போனா, நம்பால் பண்ணதே தப்பு, கீழ்ப்படியாமல் பண்ணதே தப்பு. ஒரு ஐடியா வேற சொல்றாரு, இதெல்லாம் நான் கர்த்தருக்கு பலி செலுத்த நான் வந்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சாமுவேல் ஒரு அழகான வார்த்தை சொல்றாரு, கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம்பா, பலியை பார்க்கலும் உனக்கு கீழ்ப்படுதலை பார்க்கலும் உனக்கு பலி பெருசா போயிருச்சோ. இந்த ஈவினிங் உட்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் எனக்கும், நம்ம எவ்வளோ ஆஃபரிங் வேணால் போடலாம், சூப்பராக வர்ஷிப் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், பட் ஒபீடியன்ஸ் இல்லைன்னா, நல்ல கவனிங்க, ஒபீடியன்ஸ் இல்லைன்னா ஆண்டவர் அந்த ஆஃபரிங்கு அந்த வர்ஷிப்பு எவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணலாம், அதெல்லாம் நான் நினைக்கிறேன் இந்த ரூஃபை கூட தாண்டவே தாண்டாதுங்க. லெட்ஸ் நாட் ஆக்ட். ஆண்டவர் ரொம்ப அழகாக நம்மளை ஸ்கேன் பண்ணிடுவார். மால் உள்ளலாம் போனீங்கன்னா அப்போ ஒரு ஸ்கேனர் இருக்கும், அப்படி உள்ளே போகும்போது கிங்கன்னு கத்தோம். நான் நினைக்கிறேன் இந்த சர்ச் உள்ள இந்த ஹாலுக்குள்ளே வரும்போதே நம்ம யார், நம்ம எப்படிப்பட்டவங்க, என்ன எண்ணத்தோடு வரான், என்ன இன்டென்ஷன்ஸோடு இவன் வரான்னு முதல்ல கொண்டு நம்மளை ஸ்கேன் பண்ணிடுவார் ஆண்டவர். அவரை ஒரு நாளும் ஏமாற்ற முடியும். இப்போ சவுல்கிட்ட சொன்ன காரியத்தை டிஸ்ஓபே பண்ணுறான். ஆண்டவர் சொல்கிறாரு, obedience is more important than sacrifice. நல்லா கவனிங்க, by disobedience Saul was rejected, but by obedience David became close to the heart of God. நல்ல கையை வைத்தவர் அல்லேலூயா. நான் சொன்ன காரியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீழ்ப்படியாத தன்மையினால சவுல் ராஜாவாக புறக்கணித்து தள்ளப்படுகிறான். பட் கீழ்ப்படுகிற தன்மை குவாலிட்டி அவனுக்குள்ள இருந்தனால தேவனுடைய இருதயத்திற்கு ஒருத்தன் ஏற்றவனாய் மாறுகிறான். நீங்க பைபிளில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா டேவிட்டை குறித்து ஆண்டவர் அழகான ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் சவுலை தள்ளி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினேன், ஏனென்றால் இவர் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறபடியினால். God is not looking for a successful person. God is looking for an obedient heart. The Ratri, He wants an obedient heart. டிஸ்ஓபீடியன்ஸ்னால சவுல் இழந்து போன 3 காரியத்தை சொல்லி நான் க்ளோஸ் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் எளிதில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு 3 P ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டரில் ஒரு 3 P சொல்கிறேன். டிஸ்ஓபீடியன்ஸ்னால சவுல் இழந்து போன ஒரு 3 காரியம். Saul lost his priority. Saul lost his purpose. Saul lost the presence of God. இன்னைக்கு நமக்கு இந்த வயசு அப்படி அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. வந்துட்டார்ப்பா பெருசாக ஒரு அட்வைஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் சொன்னாலும் அப்படித்தான். அப்படியா இது அட்வைஸ்லாம் இல்லை, அன்று எனக்கு கற்றுக் கொடுத்த இன்னைக்கு ராத்திரி நமக்கு கற்றுக் கொடுக்குற சில காரியம். ஒபீடியன்ஸ் இஸ் த கீ. நீ சின்ன காரியத்தில் கீழ்ப்படிவேன்னு சொன்னால் உனக்காய் நினைத்து கூட பார்க்கக்கூடாத உயரங்களுக்கு நான் உன்னை கொண்டு போய் உன்னை அழகு பண்ண முடியும்னு கர்த்தர் சொல்றார். கையவத்துர் அல்லேலூயா. Can we all stand up? Everyone on the feet.
எல்லாருடைய கண்ணை மூடி இருக்கட்டும். Don't grieve the Holy Ghost, for He is all that we have. Jesus. Hallelujah. Every hand's lifted up towards heaven. Thank you, Jesus. Hallelujah. இந்த ராத்திரி கர்த்தரனோடு பேசினார். என் வாழ்க்கை நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். சவுலை போல டிசோபே நான் பண்ண விரும்பல. ஆண்டவர் அநேக காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. 100% நீங்க ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை சரண்டர் பண்ணாத வரைக்கும் எத்தனை யூத் மீட்டிங் போனாலும் நம்முடைய வாழ்க்கை மாறாது. Never expect God to talk with you when you have already planned in your heart. ஆண்டவர் இதை தான் சொல்லணும் அப்படின்னு ஏற்கனவே உங்க இருதயத்தில் பிளான் பண்ணியிருக்கிற காரியத்தை நீங்க வச்சனால கர்த்தர் என் கூட பேசணும்னு ஒரு நாள் எதிர்பார்க்காதீங்க. Just surrender yourself to the Holy Ghost. இந்த ராத்திரி கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். என் கீழ்ப்படிதல் உள்ள ஆவியை தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை ஒரு நாளும் துக்கப்படுத்தாதபடி எப்போதும் அவரோட நான் நெருங்கி பழக இந்த கடைசி காலத்தில். He is all that we have. என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்றோங்க. Just raise up your hands. I want to pray. கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே, கீழ்ப்படுகிற பிள்ளைகளா நான் மாறணும். சின்ன காரியத்தில், சின்ன காரியத்தில் கூட நீங்க சொல்ற ஒவ்வொரு காரியத்துல கீழ்ப்படிய விரும்புறேன். ஆண்டவரே, கையை உயர்த்தி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் வசனத்திற்கு கீழ்ப்படிந்து கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களையும் கர்த்தர் நீ கண்ணோக்கி பார்க்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, வசனத்திற்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது போல கீழ்ப்படுதலுள்ள ஆவி தாரும் என்று கரங்களை உயர்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தை கர்த்தர் நீர் ஒரு விசை கூட பிடித்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இடத்தை விட்டு போகும்போது ஒரு மறுரூபத்தோடு, சிந்தையில மாற்றத்தோடு, let them be free from depressions, let them be free from anxiety. அவங்களை அழுத்துகிற, பாரப்படுத்துகிற எல்லா காரியத்திலும் இருந்து ஒரு விடுதலையோடு அவங்க இங்கிருந்து போக கர்த்தர் நீர் உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். கீழ்ப்படிதலோடு நாங்கள் உம்மை சேவிக்க help us to serve you with the obedient heart. எல்லாவற்றையும் உம்முடைய கிருபையின் கரத்திலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கேட்ட வார்த்தைகளின்படி வாழ எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். இந்த சபை ஆசீர்வதிக்கும். In Jesus' mighty name we pray. Amen.